Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் கூட வரவேற்கிறேன். Today we are going to look from Gospel of Luke verses 11 to 24. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். This is one of the well-known chapters in the Bible. வேதத்திலே நாம் நன்றாக அறிந்த அதிகாரமாய் இது இருக்கிறது. Our Lord Jesus Christ was a great master storyteller. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான நிகழ்வுகளை கதைகளை சொல்லுகிறவர். Through the parables he opens the heart of God and reveals to us what God really is like. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமைகள் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். Wherever Jesus went, a lot of people gathered around him. இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அவரை சுற்றிலும் மக்கள் கூட்டம் நெருக்கி இருந்தது. It must have been an open courtyard and Pharisees and Sadducees could see him. சதுசேயர்களும் பரிசேயர்களும் பேர்பட்ட பெருங்கூட்டத்தை காண முடிந்தது. He always spent time eating with the tax collectors and sinners. இயேசு கிறிஸ்து பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் அநேக நேரங்களிலே தன்னுடைய நேரத்தை அவர் செலவழித்தவராய் காணப்பட்டார். Tax collectors were not like the tax collectors we have today. Roman government employed Jews to collect tax from the Jews. இன்றைக்கு இருக்கிற ஆயக்காரர்களைப் போல அன்றைக்கு அல்ல, ரோமர்கள் யூதர்களிடத்திலிருந்து வரியை வசூல் செய்யும்படியாக அன்றைக்கு நியமித்து வைத்திருந்தார்கள். These tax collectors would take a high rate of taxes from the Jews and so they did not like them. இந்த ஆயக்காரர்கள் யூதர்களிடமிருந்து பெரும் தொகையை வரியாக அவர்களிடத்திலிருந்து வாங்குவதினாலே யூதர்களுக்கு அவர்களை பார்த்தால் பெரும்பாலும் பிடிக்காமல் இருக்கும். They despised the tax collectors. According to Pharisees and Sadducees, they are not fit to go to heaven. சதுசேயர்களும் பரிசேயர்களும் பரலோகத்துக்கு போவதற்கு பாத்திரவான்கள் அல்ல. இப்பேற்பட்ட வரி வசூலுக்கிறவர்களை அவர்கள் நிராகரித்தவர்களாய் காணப்பட்டார்கள். If a Pharisee accidentally happened to touch a tax collector, he would go and wash himself. ஒரு பரிசேயரானவர் ஒரு ஆயக்காரனை தொட நேரிட்டால் உடனே அவர் சென்று தன்னை சுத்தம் பண்ணிக்கொள்ளுவார். Pharisees saw themselves as God's people. பரிசேயர்கள் தங்களை கடவுளுக்கு ஒப்பனையாய் பார்த்தார்கள். They would stand in the street corners and pray long prayers. அவர்கள் சந்தை வெளிகளிலே காணப்படுவார்கள். மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு முன்பதாக நீண்ட ஜெபங்களை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். If you were born in a family of Pharisees or Sadducees, by the year 12 you were supposed to memorize from Genesis to Deuteronomy. வேளை நீங்கள் சதுசேயர் அல்லது பரிசேயர் குடும்பத்திலே பிறந்திருப்பீர்கள் என்றால் அவர்கள் 1 to 12 வயதிற்குள்ளாக ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வைத்திருப்பார்கள். Here we see Jesus eating with tax collectors and sinners. இங்கே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து அவர் உணவு உட்கொண்டு கொண்டிருக்கிறார். In those days, when you eat with somebody, it meant so much. You were binding yourself to them. அந்த நாட்களிலே யாரோடு கூட நாம் அதிக நேரம் செலவிடுகிறோமோ, யாரோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறோமோ, அது எதை குறிக்கிறது என்றால் அவர்களோடு நாம் அதிகமாய் கட்டப்படுகிறோம் என்பதாக. So that's why they called Pharisees and Sadducees called Jesus the friend of tax collectors and sinners. ஆகவேதான் சதுசேயரும் பரிசேயரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படியாக அழைத்தார்கள், பாவிகளின் ஆயக்காரர்களின் சிநேகிதர் என்பதாக. In this chapter 15 we see 3 parables. இந்த 15ஆம் அதிகாரத்திலே 3 ஓமைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். Lost sheep, lost coin and a lost son. துளைந்த ஆடு, துளைந்த நாணயம், துளைந்த மகனை. We're going to look from Luke chapter 15 verses 11 to 24. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது verse 11 says, a certain man had 2 sons. They were
two of a kind. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். Verse 12 it says, the younger of them said to his father, Father, give me the portion of the goods that falleth to me, and he divided unto them his living. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியிலே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். According to the law of Israel, only when the father died they can divide the inheritance. இஸ்ரவேல் தேசத்திலே எப்படி என்றால், தகப்பன் மரித்ததற்கு பின்பதாக தான் அந்த சொத்தை பிரித்து அவர்களுக்கு கொடுப்பதாக. According to the law, the father did not have to divide the inheritance and give it to his second son. நியாய பிரமாணத்தின்படி அந்த சொத்தையெல்லாம் பிரித்து 2வது மகனாகிய அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் அங்கே இல்லை. We see that the son goes, is leaving his father and the family and goes to a Gentile town. இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த இளைய குமாரன் அவர்களை விட்டு பிரிந்து புறஜாதிகளிடத்திலே அவன் கடந்து செல்லுகிறதை. By doing so, he was saying to his dad, Dad, you can keep your farm and you can keep your commandments and you can keep your God. I want to be free. அவன் தன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், தகப்பனே, நீர் கர்த்தர் உனக்கு கொடுத்த கட்டளைகளையும் உன்னுடைய தேவனையும் மற்ற ஆவிக்குரிய காரியங்களை நீர் வைத்துக்கொள்ளும், நான் விடுதலையாய் செல்ல வேண்டும் என்று அவன் தகப்பனிடத்திலேயே சொல்லுகிறான். This is the picture we see here. இந்த ஒரு படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். He goes out and spends all the money in wild living. இவ்விதமாய் அவன் புறப்பட்டு போய் தன்னிடத்தில் இருந்த எல்லா பணங்களையும் துன்மார்க்கமாய் செலவழிக்கிறான். After he spent all that he had, there comes a famine in that place. அவன் போய் எல்லாவற்றையும் செலவழிக்கிற அந்த சூழ்நிலையிலே அந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது. Bible says he went and joined himself to a pig farm. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவனாக போய் பன்றி மேய்க்கிற ஒரு பண்ணையிலே போய் அவன் சேர்ந்து கொள்ளுகிறான். Now he is feeding the pigs. In the Old Testament it says Jews were not supposed to touch them or eat them. இப்போது இவன் பன்றி மேய்க்கிற ஒரு பண்ணையிலே வேலைக்கு சேர்கிறான். ஆனால் யூதருடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் அந்த பன்றியை கிட்டே சேரவோ அல்லது தொடவோ கூடாது என்பதாக. Because pigs were supposed to be unclean animals. ஏனென்றால் பன்றியானது அசுத்தமான ஒரு மிருகமாய் கருதப்படுகிறது. But here we see that he is making sure that they are alive. நாம் இங்கே பார்க்கிறோம், இவைகள் எல்லாம் நிஜமாக உயிரோடு கூட காணப்படுகிறது. On the other side we see the father is looking for his son to come home. மற்றொரு புறத்தில் நாம் பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளை வருவதற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். Every day father was anxiously looking over the horizon to see when his son would come home. ஒவ்வொரு நாளும் தகப்பன் எழுந்திருந்து ஆர்வத்தோடு கூட வாசலண்டிலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார், என்றைக்கு என்னுடைய மகன் வருவான் என்று சொல்லி. The father's love for his son did not depend upon the behavior of his son. His love was original to his heart. இங்கே தகப்பனுடைய அன்பு இந்த மகனுக்கு நேராக இருக்கிறது. எப்படி என்றால், ஏதோ அவன் செய்கிற கிரியை வைத்து அல்ல, தகப்பனுடைய அன்பு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பாய் இங்கே இருக்கிறது. The love the father had for his son was a spontaneous, incredible love. இங்கே தகப்பன் தன் இளைய குமாரன் மீது வைத்திருக்கிற இந்த அன்பானது நம்ப முடியாத ஒரு அன்பாய் இருக்கிறது. The meaning of the word grace, it is undeserved favor. You cannot earn it. இங்கே கிருபை என்கின்ற அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், நம்மால் சம்பாதிக்க முடியாது, அதை தேவன் நமக்கு ஈவாக கொடுக்கிறது. The son decides to come home. பின்பதாக அந்த குமாரனானவன் வீட்டுக்கு வருவதற்கு தீர்மானிக்கிறான். He has been with the pigs and he's been dirty and he was really smelling. அந்த குமாரன் பன்றி மேய்த்தபடினாலே அவர் மீது மிகுந்த துர்நாற்றம் வீசினதாய் காணப்பட்டது. He remembered his dad and how things are good at home. அவன் தன்னுடைய தகப்பனை குறித்து நினைவு கூறுகிறான், எவ்வளவு நம்முடைய வீடு நன்றாய் இருந்தது என்பதையும் அவன் நினைவு கூறுகிறான். His dad had many servants and those servants had a very good life.
தன் தகப்பனிடத்திலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அந்த வேலைக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை இருக்கிறதே என்று நினைவு கூறுகிறான். During harvest time, the father would go to the marketplace and hire temporary servants to deal with the harvest time. அறுவடையின் நாட்களிலே அந்த எஜமான்கள் சந்தை வழிக்கு சென்று அங்கே இருக்கிற தற்காலிக கூலிக்காரர்களை அழைத்து அந்த அறுவடை வேலைகளை செய்வதற்கென்று அழைப்பார்கள். Dad also had permanent workers and they were stayed in the farm and they were taken care of very well by the father. அங்கே தன் தகப்பனிடத்திலே நிரந்தர வேலை செய்கிற பணியாட்களும் உண்டு. அவர்களுக்கு தகப்பன் நல்ல வாழ்க்கை அங்கேயே அமைத்து கொடுத்திருக்கிறாரே என்பதையெல்லாம் அவன் சிந்தித்து பார்க்கிறான். Verses 17 to 19. 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. When he came to himself, he said, "How many hired servants of my father's bread enough and to spare, and I perish with hunger." அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். Father not only had permanent workers, he had temporary workers as well. தகப்பனிடத்தில் நிரந்தர வேலையாட்கள் மாத்திரமல்ல, தற்காலிக வேலைக்காரர்களும் இருந்தார்கள். Verse 18 he says, "I will arise and go to my father. I will say unto him, Father, I have sinned against heaven and before thee." நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். Verse 19, "And am no more worthy to be called thy son. Make me as one of thy hired servants." இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. This is what he has decided to. He wanted to go back home and to be one of the servants in the farm. இப்படிதான் தன் இருதயத்திலே அவன் நிர்ணயித்துக்கொண்டு மீண்டுமாக என் வீட்டிற்கு சென்று நான் இப்படி ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் என்று அவன் சொல்லுகிறான். He was completely covered in filth and he's probably very nervous to go back home. தன் வீட்டிற்கு செல்வதற்கு மிகுந்த ஆயத்தம் இல்லாதவனாகவும் அவன் விசனமுள்ளவனாய் காணப்பட்டான். But on the other side, the father is anxiously looking for the return of his son. ஆனால் மறுபக்கத்திலே தகப்பனானவர் தன்னுடைய மகன் வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் அவளோடு கூட. Verse 20 we see, "He arose and came to his father, but when he was yet a great way off, his father saw him, had compassion, and ran and fell on his neck and kissed him." எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். The father is looking over the horizon to see and whether his son would come home. As soon as he recognizes his son coming home a long way off, he runs towards him and embraces him and he kissed him. ஒவ்வொரு நாளும் தன் மகன் வருவானா என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தகப்பனுக்கு அன்றைக்கு பார்க்கும் பொழுது தன் மகன் தூரத்திலே வருகிறதை பார்த்து அவனை கண்டு அவனிடமாய் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தங்கள் செய்தார். Jesus told this story. This is how much God loves the sinners and waiting for them to come back to him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமைகளை அவரிடமாய் சொல்லி, இப்படிதான் பிதாவாகிய தேவன் பாவிகள் தம்மிடத்தில் வருவதற்கு ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னார். Verse 21, "And the son said to him, Father, I have sinned against heaven and in thy sight, and I am no more worthy to be called thy son." 21, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். Father, here we see he gave him something he didn't earn and he didn't deserve. He is, this is beyond the wildest imagination of his son. He is reinstated as a son. இந்த இடத்திலே
தகப்பனானவர் எப்படிப்பட்டவராய் நடந்து கொள்கிறார் என்றால், குமாரன் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அவனிடத்திலே தன்னுடைய அன்பை, அளவு கடந்த தன்னுடைய அபரிவிதமான அன்பை காண்பித்து, குமாரனாய் உணர்வதற்கென்று என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் அங்கே செய்கிறார். This is what happens when we come back to God. He does more than we deserve. நாம் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவராக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் காணப்படுகிறார். Verse 22, but the father said to his servants, bring forth the best robe and put it on him, and put a ring on his hand and shoe on his feet. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். This is very important thing to notice here. He says, bring the best robe from his father's wardrobe and put it on his son. தகப்பன் தன் வேலைக்காரர்களை நோக்கி சொல்லுகிறது என்னவென்றால், உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து என் மகனுக்கு போடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். When he goes out into the marketplace, when the son dressed in his dad's clothes, they would see him looking like his dad. சந்தை வெளியிலே அவர் அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு போகும்பொழுது அது எதை காண்பிக்கிறது என்றால், தன் தகப்பனுடைய ஸ்தானத்தை அங்கே அது காண்பிக்கிறதா இருக்கும். In the same way, when we come to God, we are clothed in God's righteousness. இப்படிதான் நாம் தேவனிடத்தில் மீண்டுமாக வரும் பொழுது நாம் தேவனுடைய நீதியினாலே வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். The boy, when he goes out in the marketplace, he is looking like his dad. சந்தை வழிகளிலே அந்த இளையகுமாரன் செல்லும் பொழுது அவன் தன் தகப்பனைப் போலவே காணப்படுவான். And he says best robe on him and shoes on his feet, which means it speaks that he's no more slaves. Slaves did not wear shoes. So he is taken back as a son. இந்த வஸ்திரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுடைய கால்களுக்கு புதிய பாதரட்சையை போடும்படியாக அங்கே தகப்பன் வேலைக்காரர்களுக்கு சொல்கிறார். அந்த பாதரட்சை எதை குறிக்கிறது என்றால், மீண்டுமாக நான் இவனை என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதாக. ஏனென்றால் அடிமைகள் ஒருபோதும் காலணிகளை போட மாட்டார்கள். ஆக இவர் மீண்டுமாக அவனை மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். The same way, when we come to God, we are adapted into the family of God. நாம் தேவனிடத்திலே மனம் திரும்பி இணையும் பொழுது மீண்டுமாக அவருடைய குடும்பத்திலே நம்மை அவர் இணைத்துக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். Here we also see they put a ring on his hand. கடைசியாக அவருடைய விரலுக்கு தங்கத்தினால் ஆன மோதிரத்தை போடுகிறார். Ring in Bible days it's different. It's a signet ring. It had signature on it, and whenever you go and do shopping, you will press the signet ring on the wax. That's a payment for that. வேதாகம நாட்களிலே அந்த மோதிரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு முத்திரையாக காணப்பட்டது. நாம் ஏதேனும் பொருட்கள் கடையிலே வாங்க போனோம் என்றால் அந்த மோதிரத்தை காண்பித்தால் போதும், அதில் இருக்கிற முத்திரை நாம் கொடுக்கிற பணத்திற்கு ஈடாக காட்டும். It's in today's time, it's like giving your son or daughter an American Express card and spend whatever you want to do. It's something like that. இன்றைய நாட்களிலே இருக்கிறது போல பார்த்தோம் என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு போன்றதாய் காணப்படுகிறது. The signet ring speaks of authority. When we come to God, we have given the authority to use the name of Jesus against demonic forces. முத்திரை மோதிரம் என்று சொல்லும் பொழுது அது அதிகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும்பொழுது நீதியின் அதிகாரத்தை பெற்றவர்களாய் நாம் அவருடைய சமூகத்திற்கு வருகிறோம். பிசாசின் வல்லமைக்கு எதிரான ஒரு அதிகாரமாய் இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. What a profound truth we see in this one. When we, as a sinner comes, this boy came, filthy to his father.
எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து அவன் வந்திருக்கிறான் பாருங்கள். The father put his new robe on him, put shoes on his feet, and put a signet ring on his finger. பட்ட மகனுக்கு தகப்பன் புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார், பாதரட்சை கொடுக்கிறார், அவருடைய அதிகாரம் நிறைந்த அந்த மோதிரத்தை அவருக்கு கொடுக்கிறார். So when we come to God, we are restored to sonship, and we put on the righteousness of God, and God gives us the authority to use his name against demonic forces. தேவனிடத்தில் மீண்டுமாக வரும் பொழுது அவர் நமக்கு அவருடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நம் மீது போட்டு பிசாசின் வல்லமைகளை எதிர்ப்பதற்கு ஆண்டவருடைய நாமத்தை, இயேசு என்கின்ற நாமத்தை உபயோகிக்க நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். And in verses 23 and 24, verse 23, and bring hither the fatted calf and kill it, and let us eat and be merry. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். Verse 24, for this son was dead and is alive again, he was lost and is found, and they began to be merry. 24, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். You know, Bible says when one sinner repents, there is rejoicing in heaven. வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது என்பதாக. Through this parable, Jesus opened the heart of God to reveal to us the incredible love God has for us. இந்த ஓமையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை நமக்கு திறந்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். அது எப்படி என்றால், நம்ப முடியாத தேவனுடைய அன்பு நமக்கு நேராக வருகிறது. Lord Jesus came into this world to reveal to us the love of Father, how much he cares about us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் தோன்றினது எதற்கென்றால், பிதாவுடைய அன்பை நமக்கு காண்பிப்பதற்காக. Bible says that he loved us so much that he sent his son to die in our place. பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்திருக்கிற அபரிவிதமான அன்புக்கு ஈடாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக மரித்தார். As we looked at this portion of scripture, I want to conclude with a prayer for salvation. இந்த வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இதை நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நான் உங்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். If you do not know Jesus Christ as the Lord of your life, or have you gone away from God, you want to come back to him like this prodigal came back to his father. ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பீர்கள் என்றால், அல்லது பின்மாற்றத்துக்குள்ளாக போய் இளைய குமாரனைப் போல வழி தப்பி இருப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறேன். God is anxiously waiting for you to come back to him. நம்முடைய தகப்பன் மிகுந்த ஆர்வத்தோடு கூட உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, think about the great love God has for the lost. நினைத்து பாருங்கள், தொலைந்து போன மக்களுக்காக தேவனுடைய அபரிவிதமான அன்பை. We're going to pray a prayer for salvation. உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Loving Heavenly Father, we come to you in the name of your Son Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். I realize I am a sinner. நான் பாவி என்று நான் உணர்கிறேன். I need to receive you as my Lord and Savior. உம்மை என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். I believe you sent your Son to die for me on the cross of Calvary, and he rose again on the third day according to the scriptures. வேத வசனத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன். நீர் உம்முடைய குமாரனை எனக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி எனக்காக மரிக்க செய்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I repent of my sins. I invite Lord Jesus into my life. என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். Cleanse me with your precious blood. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்தருளும். I make you Lord of my life. In Jesus' mighty name.
Amen. உம்மை என்னுடைய ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.